தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல, கோழைத்தனம் என்று தூய்மை பணியாளர்களை கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அன்புமணி விமர்சனத்தை பதிவு செய்துள்ளார். தமிழக அரசு நினைத்திருந்தால் தூய்மை பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும் என்றும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக அடக்குமுறையை ஏவுவது வீரமல்ல, கோழைத்தனம் என அன்புமணி காட்டமாக பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளதை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார். தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதாக கண்டிச்சு அன்புமணி தற்போது பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை ரிப்பன் மாளிகையில நேற்று நள்ளிரவு அந்த குப்பை பணிகளை தனியாருக்கு வழங்கப்பட்டதை கண்டித்தும் அவங்களுக்கு பணி நிலைப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் வரை அங்க போராடிட்டு இருந்தாங்க. இந்நிலையில நேற்று இரவு அவர்களை போலீசார் வச்சு கைது செய்திருந்த சூழ்நிலையில தமிழகம் முழுவதும் இவர் ஒரு கடும் அதிர்வலை ஏற்படுத்தியிருக்குது. இந்நிலையில பாமக தரப்புல அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, நள்ளிரவில் கைது செய்த தமிழக அரசு இவங்களை அப்புறப்படுத்தி இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறதுனும், உரிமை கேட்டு போராடுபவர்கள் மீது அடக்குமுறைகள் கட்டவிழ்த்து விடுவது கண்டிக்கத்தக்கது, மன்னிக்க முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. தமிழக அரசு நினைத்திருந்தால் இந்த பணியாளர்களின் போராட்டத்திற்கு முதல் நாளிலேயே தீர்வு கண்டிருக்க முடியும்னு, மாநகரில் குப்பை அகற்றும் பணியை மாநகராட்சி மேற்கொள்ள வேண்டும்னு, தங்களுக்கு பணி நிலைப்பு வழங்க வேண்டும்ங்கிறதா அவங்களோட கோரிக்கை. இதை நிறைவேற்றுவதில் அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லைனும், இன்னும் கேட்டால் குப்பை அகற்ற தனியாருக்கு தரும் தொகைகளில் தூய்மை பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய முடிவதோடு அவர்களுக்கு கூடுதல் ஊதியமும் வழங்க முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. அதை செய்ய அரசுக்கு மனம் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒன்று மட்டும் உறுதினோ, ஏழை எளிய மக்களுக்கான தூய்மை பணியாளர்களை அடக்குமுறை அவிழ்த்து விட்டு அகற்றுவது வீரமல்லனோ, கோழைத்தனம் அப்படின்னும், அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதுதான் வீரமாகும்னோ, அதை செய்யாமல் அடக்குமுறையை ஏவி அவர்களை அகற்றிய திமுக அரசை தமிழக மக்கள் அகற்றும் நாள் வெகு தொலைவில் இல்லைன்னு குறிப்பிட்டு தன்னோட பக்கத்தை முடிச்சிருக்கிறார். ரவீனா, கூடுதல் விவரங்களை பதிவு செய்தமைக்காக நன்றி சிவகுமார்.